ஹாய்! இன்னைக்கு காலையில் நான் எந்திரிச்சதுமே செம்பருத்தி பூ பூத்துருச்சான்னு தான் ஃபஸ்ட்டு பார்க்க போனேன். ஒரு வழியாக செம்பருத்தி பூ பூத்துருச்சு. இன்னும் அடுத்தடுத்து நிறையா மொட்டுக்கள் இருக்குது. அப்புறம் என்னன்னா, எப்பயும் போல் மார்னிங் வேலை பார்க்கலான்னு பார்த்தா, இன்றைக்கி ஹெல்ப்பர் அக்கா வந்து லீவுன்னு சொல்லிட்டாங்க, வரலன்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி வேறு தேர்ஸ்டேன்றனால எனக்கு நிறைய ஒர்க் இருந்துச்சு. பாத்திரம் வேறு நிறைய கழுவ இருந்துச்சு. அதெல்லாம் கழுவிட்டு ஊடால நிமல் குட்டி வேறு பகலில் தூங்கவே மாட்டான். ஸோ அவனையும் பார்த்துட்டு இந்த வேலை செய்ய ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இன்றைக்கி ரொம்ப டயர்டான நாளாகவே ஆயிடுச்சு. ரொம்ப லேட் ஆகிடுச்சு வேலை செஞ்சு முடிக்க. ஸோ என் ஹஸ்பண்ட் தான் கூட இருந்தாங்களா, ஸோ அவங்க பேசிகிட்டே இருந்தனால கொஞ்சம் வேலை செய்ய டயர்டாக தெரில. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நான் ஈவினிங் வரைக்கும் க்ளீன் பண்ணுற வேலை பண்ணிகிட்டே தான் இருந்தேன். சாமி ஜாமான்லாம் கழுவி அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் பூஜை ரூம் ஃபுல்லாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தா ஊடால நிமல் வேறு எந்திரிச்சிட்டான். சரி மாடியில் துணி காய போட்டது நேற்று ஈவினிங் லேட்டாக தான் போட்டனால சரி கொஞ்சம் நேரம் வெயிலில் இருக்கட்டும்னு விட்டுட்டேன். ஸோ அந்த துணியெல்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் எல்லா துணியும் காய போட்டு வச்சுட்டு கீழே கொஞ்ச நேரம் அவங்க அப்பாட்ட நிம்மலை விட்டுட்டு வந்திருந்தேன். வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டேன். இங்கே வந்து துணியெல்லாம் காய போட்டு இந்த செடியை கொஞ்ச நேரம் இந்த வெஜிடபிள் வேஸ்ட்டு கொஞ்சம் முட்டை ஓடு எல்லாமே வச்சுருந்தேன். சரி அது எல்லாமே செடிக்கு போடலாம், போட்டால் கொஞ்சம் பூ நல்லா பூக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நான் 1 வீக் ஒன்ஸ் நான் போட்டிருக்கேன் இதெல்லாமே. சரி லேட் ஆனதுனால குளிச்சுட்டு இன்னும் இருக்க மீதி வேலையை பார்க்கலான்னு குளிச்சுட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு வழியாக சாமி கும்பிட்டு இன்றைக்கி டே முடிஞ்சு.